வாங்க மக்களே, எடுத்து வந்த துணியை காய போட்டுடலாம். வேலை தான் வேலை, உட்கார்றதுக்கு நேரம் இல்லாமல் வேலை ஓடிக்கிட்டே இருக்குது. டேய் கோவேந்திரா, பால் வாங்கிட்டு வா, டைம் ஆகிடுச்சு. சாயங்காலம் அப்புறமா போனேன்னா பால் இருக்காது. சாயங்காலம் போட்டுட்டு உட்காந்துட்ருக்குற. அதை 1.5 லிட்டர் பால், 2 மேகி பாக்கெட்டு, ஒரு பாஸ்தா, ஏதாவது பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. நேற்றுக்கே உன் தம்பி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுங்கிறீங்க, எதுவுமே பண்ணித்தர மாட்டேங்கிறான். சாப்பிட்றதுக்கே நொய் நொய்ங்க. சரியா, இன்றைக்கி அவனுக்கு சர்ப்ரைஸாக மேகி பண்ணி வச்சிடலாம். ஆமாம், வாங்கிட்டு வந்துடு. சொல்லிக்கிட்டே போவேன், நோட் பண்ணிட்டாவது போ பேப்பரில். 1.5 லிட்டர் பால், 1.5 லிட்டர் பால், 2 மேகி, ஒரு பாஸ்தா பாக்கெட்டு, ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு, ஏதாவது மேரிகோல்டு ஏதாவது வாங்கிட்டு வா. சரி சரி, ஆமாம் ஆமாம், நான் என்னோட வேலை செய்கிற வேலை. நீ போய் கடையில் வாங்கு பாலை. சரியா, வாங்கிட்டு வா பால். எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ துணியை காய போட்டுடலாம் மக்களே. வாங்க, பாதி காய போட்டுட்டேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே. சரிங்களா, வெயில் செம்மத்தே அடிக்குது பாருங்கள். நாங்கள் காக்கா குருவிக்கு இதில் தான் தண்ணி வைப்போம், இதில் வந்து சாப்பாடு போடுவோம். முதல்ல மண் பாத்திரம் வச்சுருந்தாங்க, அது வந்துட்டு நாய் வேறு உள்ளே வருதுங்க. வந்துட்டு அது சாப்பிட்டுட்டு உடச்சிட்டு போயிடுது படுத்து உருண்டு நைட்டில். அப்புறமா வாழையில் வச்சுக்கிட்டு இருந்தோமா, அப்புறம் டெய்லி ஒரு வாழையில் வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வாழையில் வந்து கட் பண்ண முடியாத அளவுக்கு மேலே போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணியாச்சு, இந்த அட்டை பாக்ஸு, நமக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்து அட்டை பாக்ஸ் இது, அதில் போட்டு சாப்பாடு போடுறோம். இதில் வந்துட்டு தண்ணி வச்சுருக்குறோம். நிறையா கிளி, புறா, காகம், நிறையா பறவைகள் வரும். புறா வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே கூடையே கட்டியிருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. இன்றைக்கி பாருங்கள் மக்களே, 2 நாளாக கூட்டி குப்பையெல்லாம் அப்படியே வாரி போடாமல் கிடக்குது. அப்புறமாவும் இந்த மரம் பாருங்க, நிறைய மரம் இருக்கிறதுனால டெய்லி குப்பையாக விழுகுது. இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண முடியாது. முன்னாடி மட்டும் காலையிலே நான் வாசலெல்லாம் பெருக்கி விட்டுட்டேங்க. வேலை வேலை வேலை, நமக்கு இப்படி இடுப்பெல்லாம் வலிக்குது. அவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்குறோம், என்ன பண்ணுறது. இன்னும் மதியத்துக்கு சமைக்கணும் பாருங்கள். வா, போதும் ஆகுது. கிச்சலுக்குள்ள நுழைஞ்சா உலகமே மறந்தது. அப்படி சமைச்சு கொடுத்தாலும் என் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சது இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு இதுதான் இருக்குது வீட்டில், இதுதான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ஆத்ம திருப்தி